வணக்கம் நண்பர்களே. நம்ம தினசரி வாழ்க்கையில ஈஸியா கிடைக்கிற, அதுவும் கம்மியான விலையிலேயே வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சிறந்த ஆரோக்கிய உணவு தான் இந்த பொட்டுக்கடலை. ஆனா, இதுல இருக்கிற நன்மைகள பத்தி நெறைய பேருக்கு தெரியறதே இல்ல. சிலர் இத வெறும் சுண்டல் மாதிரி சாப்பிடுவாங்க. சிலர் சட்னி, லட்டு, பொடி மாதிரி மட்டும் சாப்பிடுவாங்க. ஆனா, இந்த சிறிய பொட்டுக்கடலை உடம்புக்கு பெரிய பலன்கள தரக்கூடிய ஒரு சூப்பர் உணவுன்னே சொல்லலாம். இன்னைக்கு இந்த வீடியோல பொட்டுக்கடலை சாப்பிட்டா கிடைக்கிற 10 முக்கிய நன்மைகள் என்னன்னு ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உடம்புக்கு நல்ல புரதத்தை தர்ற பொட்டுக்கடலை ஒரு உயர் ரக புரதம் கொண்ட உணவு. சைவம் சாப்பிடுறவங்களுக்கு இது ஒரு நல்ல புரத மூலமா இருக்கும். தினமும் கம்மியான அளவுல பொட்டுக்கடலை சாப்பிட்டா தசைகள் பலப்படும், உடல் சக்தி அதிகரிக்கும், குழந்தைகளின் வளர்ச்சி நல்லா இருக்கும். பொட்டுக்கடலை சாப்பிட்டா உடனே வயிறு நிரம்பிய உணர்வு வரும். அதனால அடிக்கடி சாப்பிடுற பழக்கம் குறையும். பொட்டுக்கடலை சாப்பிட்டா உடல் எடை கட்டுப்பாட்டுல இருக்கும். டயட்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம். பொட்டுக்கடலையில நார்ச்சத்து அதிகமா இருக்கு. அதனால மலச்சிக்கல் குறையும். குடல் ஆரோக்கியமா இருக்கும். செரிமானம் சீரா இருக்கும். பொட்டுக்கடலையில லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கு. அதனால சர்க்கரை மெதுவா தான் ரத்தத்துல சேரும். திடீர்னு சுகர் உயர்றது இருக்காது. சுகர் உள்ளவங்களுக்கு நல்ல ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம். பொட்டுக்கடலையில நார்ச்சத்து, நல்ல கொழுப்பு, புரதம் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே சேர்ந்து கெட்ட கொலஸ்ட்ரால குறைக்கும். இதய நோய் அபாயத்தையும் குறைக்கும். எலும்புகளை பலப்படுத்தும். பொட்டுக்கடலையில கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் நிறையவே இருக்கு. அதனால எலும்புகள் பலப்படும். மூட்டு வலி குறையும். வயசானவங்களுக்கு இது ஒரு நல்ல உணவுனே சொல்லலாம். இதுல இருக்கிற இரும்பு சத்து ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கும். ரத்த சோகையை குறைக்கும். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஏத்த நல்ல உணவு தான் இது. பொட்டுக்கடலையில இருக்கிற புரதம், விட்டமின்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் தோல் பிரகாசமா இருக்கிறதுக்கு உதவி செய்யும். முடி உதிர்றதையும் குறைக்கும். முடி வளர்ச்சியை மேம்படுத்தும். இது ஒரு அதிக சக்தி தரக்கூடிய உணவு. காலையில நேரத்துல ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலையும் கொஞ்சமா வெல்லமும் கலந்து சாப்பிட்டா நாள் முழுக்க சக்தியா இருக்கும். சோர்வு குறையும். பொட்டுக்கடலை விலை ரொம்ப கம்மி தான். எங்கேயும் ஈஸியா கிடைக்கும். எல்லாரும் வாங்கி சாப்பிடலாம். அதனால இது ஒரு மலிவான சூப்பர் உணவுனே சொல்லலாம். பொட்டுக்கடலைய எப்படி சாப்பிடலாம்னு பார்ப்போம். பொட்டுக்கடலைய பல விதமா சாப்பிடலாம். அப்படியே ஸ்நாக்ஸா சாப்பிடலாம். வெல்லத்தோட சேர்த்தும் சாப்பிடலாம். சட்னியை செஞ்சு நீங்க சாப்பிடலாம். பொடி செஞ்சு சாதத்தோட சேர்த்து சாப்பிடலாம். லட்டு மாதிரி செஞ்சு கூட குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸா நீங்க கொடுக்கலாம். டெய்லி எவ்வளவு சாப்பிடலாம்னு பார்ப்போம். ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அளவு, அதாவது 30 இருந்து 50 கிராம் போதும். அதிகமா சாப்பிட்டா வயிற்றுப்புண், வாயு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரெல்லாம் கவனமா சாப்பிடணும்னு பார்ப்போம். செரிமான பிரச்சனை உள்ளவங்க, வயிற்று வீக்கம் இருக்கிறவங்க அளவா சாப்பிடுறது நல்லது. நம்ம வீட்டுல எப்பவுமே இருக்கிற ஒரு சாதாரண உணவு தான் இந்த பொட்டுக்கடலை. ஆனா இதுல இருக்கிற நன்மைகள் சாதாரணமா இல்லைங்க. தினமும் கம்மியான அளவுல சாப்பிட்டாலே நல்ல உடல் ஆரோக்கியமும் நல்ல செரிமானமும் கிடைக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஹெல்த் டிப்ஸுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.